எல்லாருக்கும் வணக்கம். 2026 ஐபிஎல் மினி ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் எதிர்பார்த்த மாதிரி சில சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது. முக்கியமான சில ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் அன்சோல்டாக போயிட்டாங்க. யங் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு 14 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த ஐபிஎல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே, கேகேஆர்லாம் நிறைய அமௌண்ட்ஸோடு வந்தாங்க. நல்லாவே ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப சைலண்டாக தான் பிட் பண்ணாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த டீம்ஸுடைய ஸ்ட்ராட்டஜி மற்றும் மார்க்கெட் பிஹேவியர் பற்றி தான். முதல் விஷயம் பையர்ஸ் மார்க்கெட் ஆக்ஷன் ரியாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 156 பிளேயர்ஸ் ஆக்ஷனில் வந்தாங்க. 77 பிளேயர்ஸ் சோல்ட் ஆனாங்க. சக்ஸஸ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 49%. இதில் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் 50 பிளேயர்ஸ் பேஸ் பிரைஸ்ல சோல்ட் ஆயிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு விஷயம் புலப்படுது, டீம்ஸ்க்கு சாய்ஸஸ் அதிகமாக இருக்குது, நிறைய பிளேயர்ஸ்க்கு பவர் கம்மியாக இருக்குது. இதுதான் மார்க்கெட் ரியாலிட்டி இந்த ஐபிஎல் இருக்குது. இதில் உண்மையிலேயே பிட்டிங் யார் மேலே நடந்ததுன்னா, அந்த 156 பிளேயர்ஸில் 77 பிளேயர்ஸ் தான் வாங்கினாங்க நம்ம சொன்னோம்ல. அந்த 77 பிளேயர்ஸில் 27 பிளேயர்ஸ் மேலே தான் ரியல் பிட்டிங் நடந்தது. இந்த 27 பிளேயர்ஸ் மேலே மட்டுமே 80% பர்ஸ் அமௌண்ட் செலவாயிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டார் பிளேயர்ஸ்க்கு சம ஃபைட்டு, ஆவரேஜ் பிளேயருக்கு பெரிய அளவுக்கு காம்படிஷன் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணமே கேமரூன் கிரீன் தான். இதில் வர அடுத்த விஷயம் டீம்ஸோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இது 2 வகையாக பிரிக்கப்படும். முதல்ல வருது அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது, ரெண்டாவது கன்சர்வேட்டிவ் ஸ்பெண்டர்ஸ். இதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது கண்டிப்பாக கேகேஆர் தான். 13 பிளேயர்ஸை 63.85 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக சிஎஸ்கே 9 பிளேயர்ஸை 41 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 2 டீம்ஸை பொறுத்த வரைக்கும் கோர் ஸ்குவாடை பில்ட் பண்ண தான் பார்த்தாங்க. அதனால அந்த ஸ்கிராச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் கன்சர்வேட்டிவ் டீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 2.20 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் 10.95 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இதில் சைலண்டாக சம்பவம் பண்ணது மும்பை இந்தியன்ஸை தான் சொல்ல முடியும். அவங்க பர்ஸ் அமௌண்ட் கம்மியாக தான் வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் எதுவுமே வேஸ்ட் பண்ணவே இல்லை. அப்புறமா குவிண்டன் டிகாக் மாதிரியான ஒரு ஒர்த்தான பிக்கை 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸுடைய ஆக்ஷன் மூலமாக ஒரு விஷயம் புலப்படுது, உங்களுடைய கோர் ஸ்குவாட் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆக்ஷனில் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை. இதில் வர அடுத்த விஷயம் அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு இந்த ஆக்ஷனில் செம டிமாண்ட் இருந்திருக்கு. பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மா இந்த 2 அன்கேப்ட் இந்தியன் பிளேயருமே தலா 14.2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அன்கேப்ட் இந்தியன் பிளேயருடைய ரெக்கார்டு ஆக்ஷன்ல 10 கோடி ரூபாய் இருந்தது. இந்த ஆக்ஷன் மூலமா அது பிரேக் ஆயிருக்கு. சரி, இந்த அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸ் மேல ஏன் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, முதல் விஷயம் கோர் ஸ்குவாடை பில்ட் பண்ணணும். ரெண்டாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 19 இல்லைன்னா 20 வயசு தான் அந்த பிளேயருக்கு ஆகும். அப்படின்னா அந்த பிளேயருடைய பிளேயிங் பொட்டன்ஷியல் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும். அதனால டீம் பில்ட் ஆகும், ஃபியூச்சரை செட்டாக இருக்கும். இதில் வர அடுத்த ஒரு ரீசன் இருக்குது, அதுதான் ஃபுல் அவைலபிலிட்டி. இந்த மாதிரி அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸை வாங்கும்போது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு நேஷனல் டியூட்டிலாம் இருக்காது. இன்டர்நேஷனல் டீமில் இந்தியன் டீமுக்காக விளையாட மாட்டாங்க. பெரிய அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஐபிஎல் டீமுக்காகவே அவங்க இருப்பாங்க. இது எல்லாத்த முக்கியமான விஷயம், ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மேலே அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, முழுக்க இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அந்த என்ஓசிலாம் வாங்குவாங்களா அந்தந்த போர்டு கிட்ட இருந்து, அதில் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த தடவை அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸ் மேலே நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அடுத்த விஷயமும் இருக்குது, அதுதான் ஏஜ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஐபிஎல் ஆப்ஷன் சில முக்கியமான க்ரூயலான விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்லி தருது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸ்டாட்ஸ் சொல்லுது, இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் அண்டர் 25 பிளேயர்ஸ் 81% சோல்ட் ஆயிருக்காங்க. ஆவரேஜ் பிரைஸ் அவங்களுக்கு 2.85 கோடி ரூபாய். ஏஜ் 30+ பிளேயர்ஸ் 48% சோல்ட் ஆயிருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் பிரைஸ் 2.10 கோடி ரூபாய். ஸோ இதன் மூலமா ஒரு விஷயம் தெரியுது, யங் பிளேயர்ஸ் தான் ஃபியூச்சரே. அதனால பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த தடவை எப்படி இருந்திருக்குன்னா, தேவையான ஸ்லாட் மட்டும் அவங்களுக்கு ஃபில் பண்ணணும்னு தோணி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிட்டாங்க. அதனால தான் நிறைய முக்கியமான இந்தியன் பிளேயர்ஸை அன்சோல்டாக போயிட்டாங்க. இதில் வர கடைசி விஷயம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். ஆஸ்திரேலியாவோட டாமினன்ஸ் இந்த ஐபிஎல் ஆப்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. முக்கியமான காரணம் பிபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ், பவர் ஹிட்டிங், ஃபீல்டிங் நல்லா பண்ணுவாங்க. அதனால டேரக்டாக இவங்கலாம் ஐபிஎலுக்கு ஃபிட் ஆவாங்க. இதுக்கு அடுத்த இடத்துல நியூசிலாந்து இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஸ்பேஸ் பெருசளவுக்கு இல்லை. சில நியூசிலாந்து பிளேயர்ஸே இந்த ஐபிஎல் அன்சோல்டாக போயிட்டாங்க. அடுத்ததாக வருது சவுத் ஆஃப்ரிக்கா. பெஸ்ட் வேல்யூவான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க எஸ்ஏ T20 விளையாடுறாங்க, IL T20, இன்னும் பல இடத்துல அவங்க T20 லீக்ஸ்லாம் விளையாடுறதால அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லீஸ்ட் எஃபிஷியன்ட் இந்த ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தான். கடைசியாக இந்த 2026 ஐபிஎல் மினி ஆக்ஷன் மூலமாக சில விஷயங்கள் நமக்கு தெரியுது. முதல் விஷயம், இந்த ஆக்ஷன் சில டீமுக்கு லாங் டேர்ம் பிளான் தான், ஷார்ட் டேர்ம் பிளான் கிடையாது. ரெண்டாவது, ரெப்யூட்டேஷன் மேட்டரே கிடையாது. மூணாவது, ஏஜ் பிளஸ் ரோல் ஃபிட் ஆனால் மட்டுமே நிறைய பிளேயர்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இந்த 2026 ஐபிஎல் ஆக்ஷன் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எந்த டீமுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தது?
அப்புறமா என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறலாம். அப்படி மாறினாலும் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து ஐபிஎல் சம்மந்தமான விஷயங்களை பேசுவோம். நாளைக்கும் இன்னொரு வீடியோ வரும், அதை பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.